இவன் ஒரு மானங்கெட்டவன்டா அப்படின்னு பொதுவா யார பார்த்து சொல்லுவாங்கன்னா, ஊர் உலகமே காரி துப்புனாலும் தான் பண்ற அயோக்கியத்தனங்கள தொடர்ச்சியா பண்ணக்கூடிய ஒரு நபரத்தான் இப்படி குறிப்பிடுவாங்க. ஆமாம். ஆனா அப்படிப்பட்ட நபர்களுடைய பட்டியலை எடுத்தா அந்த பட்டியல்ல முதல் 10 பேர்த்துக்குள்ள நம்ம அண்ணா வந்துருவாரு. அடிப்படையிலேயே ஒரு கூத்தாடியாக இருக்கக்கூடிய சீமானுக்கு எந்தெந்த பஞ்ச் டைலாக்குகளை சொன்னா விசில் பறக்கும் அப்படிங்கறத ஒரு அளவுக்கு கணிக்கக்கூடிய நபராகத்தான் சீமான் இருக்கார். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை கொஞ்சம் கூட கூச்சப்படாம, வெக்கப்படாம, தயக்கம் இல்லாம அதை அரசியல் அறிவில்லாத புது ஆடியன்ஸான புது தம்பிகளிடம் அவுத்து விட்டு அதற்காக கல்லா கட்டுவார். ஒரு நீங்க என்கிட்ட கொடுங்க நாட்டை, ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்துறேன் கலவரத்தை. வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நிறுத்துவேன், இந்திய தேசிய கொடி ஏத்துவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன். நீங்க வா உள்ளவா, நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தெரிவிச்சுட்டு போயிருவேன். நான் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. 2021 நாம் தமிழர் அரசு மலர். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்த 6 மாசத்தில் 60 ஆண்டு கால தமிழ் தேசியத்தின் கனவான தனித்தமிழீழ குடியரசு மலரும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அரசியலை பற்றி எந்தவித அறிமுகமும் இல்லாம நியூ சைனீஸாக அரசியல் களத்துக்கு வரக்கூடிய அப்பாவி இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது போன்ற கட்டுக்கதைகள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சிகர திட்டம் போலதான் காட்சி அளிக்கும். சாதியை ஒரே நாள்ல ஒழிச்சிரு, ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு. வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. உங்கள் மகன் ஆட்சிக்கு வரும்போது கடற்கரை, மெரினா கடற்கரை இருக்கிற கல்லறை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற காலம் ஒரு நாள் உறுதியாக வருவாங்க. ஆக இப்படி கடந்த 13-14 வருஷமாக கற்பனை கதைகளை அவுத்து விட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி புதுசா ஒரு கற்பனை கதையை அவுத்து விட்டுருக்கார். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துருவோம். கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நீ பெட்ரோல் கொண்டு போற, சாப்பாடு கொண்டு போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு போற. நீ மீன் பிடிக்க எத்தனை பேர் போற? 6, 8 பேர் இனிமே உன் படகுல, 2 பேர் என் நெய்தல் படை வீரனை ஏத்திக்கிற. அவன் வந்தான்னா தொட்டான தூக்குடா. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இவர் முதலமைச்சராகி நெய்தல் படைன்னு ஒரு போலீஸ் படையை உருவாக்கி அந்த போலீஸ் படையை சேர்ந்த 2 பேர்த்த மீனவரோடு அனுப்புவாரா, அதுவும் நாட்டு வெடிகுண்டெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவாரா. ஒருவேளை சிங்கள ராணுவம் தாக்குச்சுன்னா நெய்தல் படையை சேர்ந்தவங்க நாட்டு வெடிகுண்ட தூக்கி வீசுவாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அடப்போப்பா. ஆக அடிப்படை அரசியல் அறிவில்லாத ஒரு கூட்டத்தை தவிர யாராலும் இந்த கட்டுக்கதையை நம்ப முடியாது. இதுல குறிப்பிட வேண்டியது என்னன்னாங்க, இதே டைலாக்க கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் பேசி இருந்தா அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஆரவாரம் செஞ்சிருக்கும். ஆனா நல்லா நோட் பண்ணீங்கன்னா இப்போது சீமான் இதை பேசுகையில வெறுமனே ஒரு 10-15 பேர் தான் கைதட்டுறாங்க. பெரும்பான்மையானோருக்கு இது போன்ற கதைகளை கேட்டு கேட்டு புளிச்சு போய் அண்ணன் இப்படிதான் காமெடி பண்ணுவாப்ல அப்படின்னு எல்லோருமே கடந்து போனதை நம்மால் பார்க்க முடிஞ்சது. தொட்டான தூக்குடா, தூக்குடா. இன்னும் போல ஒரு நபரால் ஒரு நாட்டு வெடிகுண்டை எவ்வளவு தூரம் வீச முடியுங்க? அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் வீச முடியுமா? ராணுவம் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து மீனவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துவான். இதுல இவருடைய நெய்தல் பட நாட்டு வெடிகுண்டை தூக்கி வீசுமா? என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு நெய்தல் படைய மீனவர்களோட அனுப்புவோம், நாங்க துப்பாக்கி சூடு நடத்துவோம்னா அதை முதல்ல இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்குமா? அப்படி நடந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமையே முதல்ல எந்த மாநிலத்துக்கும் இங்க கிடையாது.
இனிமே இப்பெல்லாம் தனியாலாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர யதார்த்தம் இதுவாக இருக்கும்போது இது போன்ற ஜிம்பூம்பா கதைகள்லாம் எதற்குன்னா தமிழர்கள் இந்தியத்துக்கு எதிராக யோசிச்சிடக்கூடாது. மாநில உரிமையை வைத்து மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க முடியும், ஈழப்படுகொலையை தடுக்க முடியும் அப்படிங்கிற இப்படி ஒரு போலியான உருவகத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இது போன்ற கதைகள் எல்லாம். இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும்.